அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் நாகையில் எப்படி பாபாவுக்கு கோவில் உருவாச்சு, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் எப்படி ஃபீனிக்ஸ் நகரத்தில் பாபாவுக்கு கோவில் உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த ஃபீனிக்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய பாபா கோவிலை பற்றிய இன்னும் சில தகவல்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய பக்தி நெறி, மரபு, கலாச்சாரம், ஆன்மீகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடல் கடந்த நாடுகளுக்கு சென்றால் கூட நம்ம கூடயே அது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பண்பாடு எல்லாமே இப்படி அற்புதமான பெருமைக்குரிய நிறைய எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இன்றளவும் பார்த்திங்கன்னா அவங்க செல்லக்கூடிய வேறு நாடுகளில் தெய்வங்களுக்கு கோவில் எழுப்பி அங்கே ஆராதனை செய்யக்கூடிய பண்பாடும் நிறைய இடங்கள்ல இருக்குது. வேற நாட்டுக்கு போய் வேற மொழி பேசினாலும் அவங்களுடைய பண்பாடை அவங்க மறக்கிறதே இல்லை. அதோடையே சேர்ந்து வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க அங்கே இறைவனுக்கு நாள்தோறும் பூஜை செய்கிறது, அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலையும் கடவுளையே முன்னிறுத்தி அவருடைய அன்பை ஆசையாக பெறணும் அப்படின்ற விஷயத்தில் ஈடுபடுறாங்க. இடையராது முழங்கக்கூடிய இசை பாடல்களான பக்தி பாடல்களை கேட்கறது, பக்தி மனம் கமழ ஜபம் செய்கிறது, வாழ்த்துறது, வணங்குறது, இது எல்லாமே அவங்களுடைய அன்றாட பணியாக அங்கே நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. வேதம், வேள்வி, பரமாத்மா, பிரபஞ்சம், வெளிச்சம், இருள், துன்பம், இன்பம், சக்தி, சிவசக்தி, பந்தம், மோட்சம், துவக்கம், முடிவு, இது இத்தனையுமா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளான இறைவனை எண்ணாம அவங்க ஒரு நொடி கூட வாழ முடியாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரிசோனா மாநில தலைநகரம் ஃபீனிக்ஸில் வாழ்ந்து வரக்கூடிய நிறைய மக்களுக்காக அங்கே கட்டப்பட்ட ஒரு பாபா ஆலயம் தான் அந்த ஃபீனிக்ஸில் இருக்கக்கூடிய பாபா ஆலயம். அது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. எப்பெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாபாவோட எண்ணம் இல்லை கடவுளோட எண்ணம் மனசில் தோணுதோ அப்பெல்லாம் அவங்க அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் ஆரத்தியில் கலந்துப்பாங்க. அதில் ஒரு நாளும் அவங்க தவறுனதே கிடையாது. ஃபீனிக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு இந்து ஆலயம் மட்டும்தான் இருந்தது. அந்த ஆலயத்தோட பேர் ஏக்தா மந்திர் அப்படின்றது. அந்த ஆலயம் பகவான் கிருஷ்ணருக்காக கட்டப்பட்ட அவருடைய புகழ பாடக்கூடிய ஒரு ஆலயம். அங்கே கிருஷ்ணருடைய பலவிதமான ரூபங்கள் வச்சு வழிபடுறாங்க. அதே மாதிரி அங்கே வேங்கடவனான பெருமாளுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஷீரடி சாய் பகவானுக்கு ஃபீனிக்ஸில் ஆலயம் இல்லை. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஆவலையும் ஆசையும் பூர்த்தி செய்கிற மாதிரி இப்போ அங்கே பாபாவுக்கு கோவில் கட்டிட்டாங்க இல்லையா? இதனால் வாரம் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட்டமும் எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்குது. அங்கே அவங்க ஷீரடி சாய்பாபாவை ரொம்ப பக்தி சிறப்போட எல்லாருமே ரொம்ப அவர் அன்போட வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஃபீனிக்ஸில் ஷீரடி பகவானுக்கு ஆலயம் வந்ததுக்கப்புறம் அங்கேயும் ஏராளமான அதிசயங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. பாபாவுக்கு தினமும் அங்கே 5 வேளை ஆரத்தி அப்படின்றது வழக்கமான ஒரு விஷயம். 5 வேளை ஆரத்தி கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஷீரடி பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில் ஆரத்திக்கு வரக்கூடிய கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களில் பெரும்பான்மையானவங்க பார்த்திங்கன்னா தமிழ், ஆந்திரா குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி வட இந்தியர்களுக்கும் குறைவு இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க பகவானை தரிசிக்க வரும்போது ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குறைகளை எல்லாம் இவர்கிட்ட சொல்லி அதை நீங்கள் பாபா கிட்ட முறையிடணும் அப்படின்றத வேண்டிப்பாங்க. அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் பாபா கிட்ட ஒரு வேண்டுதலாகவும் கோரிக்கையாகவும் வைக்கிறதும் உண்டு. ஷீரடி பகவானுடைய 11 உபதேச மொழிகள் எல்லாருக்குமே தெரியும். அதில் முதலாவதான உபதேச மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷீரடி ஸ்தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் யாவும் முடிவடைந்து அவன் சௌகரியத்தை அடைகிறான் அப்படின்றது. அதே மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷீரடி பகவானுடைய ஸ்தலமான இந்த ஆலயத்திலையும் ஃபீனிக்ஸ் நகரில் யாரெல்லாம் அந்த கோவிலில் காலை வச்சு அவங்களோட குறைகளை எல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுடைய துன்பங்கள் எல்லாமே அந்த நொடியிலேயே பாபா போக்கிக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு நிகழ்வும் அந்த கோவிலில் நடந்தது. அதை குறிப்பிட்டு அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்படி அந்த ஃபீனிக்ஸ் கோவிலில் நிறைய விஷயங்கள், நிறைய அதிசயங்களை பாபா நிகழ்த்தி இருக்காரு. அதில் ஒரு சிலதை மட்டும் இப்போ பார்க்கலாம். இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு ஐயர் குடும்பம். அவங்க மிகவும் பக்திமயமான ஒரு குடும்பம். டெல்லியை சேர்ந்தவங்க. கடந்த 15 ஆண்டுகளாக அந்த ஃபீனிக்ஸ் நகர்லேயே அவங்க இருக்காங்க. அங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க.
சொந்த வீடு, வசதி, சில கார்கள், அப்புறம் குழந்தைகளுடைய கல்வி, அப்படி எல்லாமும் அங்கேயே தான், அந்த ஃபீனிக்ஸில் தான். நல்ல வசதியான ஒரு குடும்பம். ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் தம்பதியர்களா 2 பேருமே பேசிக்கவே மாட்டாங்களாம். அப்படி வாழ்கிறத எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக அவங்க 2 பேருமே பேசிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களுக்கு இடையே ஒரு ஆழ்ந்த மனப்போராட்டத்தினால அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரிவினை ஏற்பட்டு அது வளர்ந்து ஒன்று சேர விடாமல் இப்படி ஆக்கிடுச்சு அப்படின்றது தான் நிஜம். அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும் அவங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க அவங்க தனித்தனியாக. ஆனால் குடும்ப வாழ்க்கை, அந்த நிறை குறை விமர்சனம், குடும்ப பிரச்சனை, அது அந்த மாதிரி எந்த விஷயத்துக்காகவும் இவங்க 2 பேருக்குமே பேசிக்கிறது கிடையாது. இவங்க 2 பேருக்கும் இடையில எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரே வீட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ இவர் சென்னையிலேருந்து ஃபீனிக்ஸ் வந்தார் இல்லையா? வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நிறைய பேருக்கு அங்கே தெரியும். இவர் பாபா கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை எல்லாம் சொல்வார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பக்தர்கள் இவர்கிட்ட விபூதி பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு அவங்களோட குறையெல்லாம் தீர்க்க சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி இவர் ஒவ்வொருத்தருடைய குறைகளையும் கேட்டு பகவான்கிட்ட அதுக்கான உத்தரவு கேட்கறது, அதுக்கான விஷயங்கள் என்ன அவர் சொல்கிறாருன்றதை அவங்க கிட்ட சொல்வார். அந்த மாதிரி நிறைய பேரோட கஷ்டங்களை போக்கிட்டு இருக்கிறத ஒரு வாடிக்கையாக அங்கே பண்ணிட்டு இருந்தார். இந்த ஐயர் பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களும் நிறைய வாட்டி இதை பார்த்துருக்காங்க. இவர்கிட்ட அவங்க எல்லாரும் அவங்க பிரச்சனையை சொல்கிறதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி குடும்ப குழப்பத்தெல்லாம் இவர் தீர்த்து வைக்கணும் அப்படின்ற ஆவல் எழுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் ஆலயத்தில் வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு அந்த ஆரத்தி பூஜையை தொடங்குவாங்க. அது முடியறதுக்கு கிட்டத்தட்ட 8:45 ஆயிடும். அதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லாரும் பொறுமையாக பாபாவை தரிசனம் பண்ணிட்டு அங்கே நடைபெறக்கூடிய அன்னதானத்துலலாம் கலந்துக்கிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே அந்த கோவில்லேருந்து புறப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா மணி 10 நெருங்கிடும். நைட்டு ஒரு 10 மணி ஆகிடும். இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா பாபாவோட ஆரத்தி எல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் அங்கே பிரசாதம் தருவாங்க இல்லையா, அந்த வரிசையில் சேர்ந்து நின்றுக்கிட்டு பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நேரம் கழித்து இவர் பக்கத்தில் அமர்றாங்க. அந்த ஒரு ஓரமாக உட்காடுறாங்க. வெகு நேரம் வரைக்கும் இவங்க எதுவுமே சொல்லாமல் காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதாவது கூட்டம் இருக்கும்போது இவங்க பிரச்சனையை சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரில. அதனால இவர் பக்கத்தில் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இவருக்கு புரியுது இவங்க ஏதோ நம்மக்கிட்ட அருள்வாக்கு கேட்க தான் வந்திருக்காங்க அப்படின்றது. ரொம்ப நேரமாக அவங்களும் காத்துட்டே இருக்காங்க. ஷீரடி பகவான் ஆலயத்துக்கு அங்கே வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கையில் பழங்கள், பிரசாதங்கள், மலர்கள், இன்னும் சிறப்பான பூஜை பொருட்கள் எதையாவது கொண்டு பாபாவோட பாதத்தில் வச்சு ஆசியை வேண்டுவாங்க அவர்கிட்ட. பிரசாதம்னு இவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1-2 பொருட்கள் கிடையாது. விதவிதமான பிரசாதங்களை அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் கொண்டுட்டு வருவாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாபா ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அரிசி, முட்டை அந்த மாதிரிலாம் வாங்கி தருவோம் இல்லையா? இன்னும் சில கோவில்களில் எண்ணெய், பருப்பு அதெல்லாம் கூட இங்கே வாங்குறாங்க. ஆனால் நிறைய கோவில்களில் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வரக்கூடிய அன்னதான பிரசாதம் அதெல்லாம் நிறைய கோவில்களில் இங்கே வாங்குறது கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஃபீனிக்ஸ் சாய்பாபா கோவிலில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டிலேருந்து கூட செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம் எல்லா பக்தர்களுக்கும். அதனால் அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொண்டுட்டு வராங்கன்னா சுண்டல், தட்டு அது நிறைய கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இனிப்பு பதார்த்தம், இன்னொருத்தர் பூரி இல்லைன்னா சப்பாத்தி. சில சமயங்களில் சில பக்தர்கள் பாபா மேலே ரொம்ப அதீதமான ஒரு தீவிரமான பக்தர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே நல்லா பிரசாதம் தாராளமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தரே பார்த்தீங்கன்னா 100 சப்பாத்தி கூட அந்த கோவிலுக்கு கொண்டுட்டு வருவாங்களாம். அங்கே அலௌடு, இந்த மாதிரி வீட்டில் இருந்து பிரசாதம்லாம் கொண்டுட்டு வரதெல்லாம் அந்த கோவிலில் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுபோல் ஒருத்தர் ஆப்பிள் பழங்கள் கொண்டு வருவார், தட்டு நிறைய ஆரஞ்சு பழங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொருத்தர் பை நிறைய வாழைப்பழங்கள், அந்த மாதிரி நிறைய பழங்கள் எல்லாம் கூட கொண்டுட்டு வருவாங்களாம். இப்படி கொண்டுட்டு வர அந்த பழங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்தர்களும் வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அப்போ நம்ம கல்யாணத்துலலாம் அந்த தேங்காய் பையெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பழங்களை எல்லாம் அவங்க எல்லாருக்கும் ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ அங்கே கொண்டுட்டு வர அந்த பிரசாதம்லாம் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஏன்னா அவ்வளோ கொண்டுட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் தான் அவர் மற்றவங்களோட பிரச்சனையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு கோரிக்கையெல்லாம் பாபா கிட்ட சொல்ல முடியும். அதனால் இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அந்த ஃபீனிக்ஸ் சாய்பாபா ஆலயத்தில் வியாழக்கிழமையில் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் 300லேருந்து 500 நபர்கள் கிட்ட அந்த கோவிலுக்கு
பாபாவை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே பிரசாதம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அங்கே அன்னதானம்லாம் முடிஞ்சு அவங்க கிளம்புறதுக்கு 10க்கு மேலே ஆயிடும் மணி. அதே மாதிரி பழங்கள்லாம் தந்து அனுப்புவாங்க போகிறப்பன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சில பேர் பார்த்தீங்கன்னா உலர்ந்த பழங்களான பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி இதெல்லாம் கூட நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதையும் வந்து போகிறப்ப சில பேருக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வாரம் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி வந்து ஒரு வைபவமாகவே அங்கே நடைபெறும். பாபாவுக்கு வந்து அன்னதானம்னா ரொம்ப பிடிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அந்த ஃபீனிக்ஸ் ஆலயத்தில் வாரம் வரக்கூடிய பக்தர்களுக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு நல்லா எல்லா பிரசாதத்தையும் வழங்கி ஒரு வைபவமாகவே அந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு அன்னதானம்லாம் முடிச்சுட்டு பாபாவெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு மணி வந்து 10க்கு மேலே ஆயிடும். அதுக்கப்புறம் தான் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் வந்து இவர்கிட்ட சொல்லி அருள்வாக்கு கேட்பாங்க. சில பேருடைய பிரச்சனைகளை எல்லாம் வந்து பாபா கிட்ட அவரும் கேட்டு சொல்வார். இந்த பெண்மணியும் அப்படி தான் வந்து ஒரு நாள் இவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கோரிக்கையை வச்சு பாபா கிட்ட அதுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவங்க பிரச்சனையை அவங்க கஷ்டத்தை சொல்லி பாபா கிட்ட இதுக்காக நீங்கள் எனக்கு உத்தரவு பெற்று தரணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ 10 மணிக்கு மேலே தானே இவர் எல்லாருடைய பிரச்சனையும் கேட்குறாரு. அதனால வந்து அதுக்கு மேலே ரொம்ப நேரம்லாம் அந்த பக்தர்களால் அந்த கோவிலில் இருக்க முடியாது. அதனால யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன பாபா கிட்ட கோரிக்கை வைக்கணும், என்னென்ன உத்தரவு கேட்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவாங்க இவர்கிட்ட. இவரும் பாபா கிட்ட வந்து அவங்களுக்கான வேண்டுதல் கோரிக்கை எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு மறுவாரம் அவங்க வரும்போது சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி அனுப்புவார். இப்போ வந்து இரவாயிடுது. அதனால அதுபோல் இந்த பெண்மணியும் வந்து இவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவரும் பாபா கிட்ட அவர் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புறாரு. மறுவாரம் அந்த பெண்மணி வந்து வழக்கம் போல பூஜையெல்லாம் நிறைவானதுக்கு அப்புறம் இவர் முன்னாடி வராங்க. இவரை கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கே வந்து உட்கார்றாங்க. பாபா அவங்களோட பிரச்சனைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பாத்திரத்தில் மந்திரிக்கப்பட்ட தீர்த்தமும் மந்திரிக்கப்பட்ட விபூதியையும் அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணு, அதாவது அவருடைய விபூதி அவருடைய தீர்த்தத்தை அவங்களுக்கு கொடுக்கும்படி சொல்லியிருக்காரு. அந்த பெண்மணி வந்ததுக்கு அப்புறம் அவங்க முகத்துல ஒரு ஆர்வம் தெரிஞ்சுது. பாபா தனக்கு ஏதாவது செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையும் அவங்க விழிகள்ல தெரிஞ்சுது. இவர் கொடுத்த அந்த பிரசாதம் தீர்த்தம் எல்லாத்தையும் வந்து அந்த பெண்மணி வாங்கிக்கிறாங்க. விபூதியை நெற்றியில பூசிக்கிறாங்க. இப்போ இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அவர்கிட்ட கேள்வியை கேட்குறாங்க. உங்க கணவர் வந்து சாப்பிட்ற நேரத்தில் இந்த தீர்த்தத்தில் விபூதி கலந்து குடிக்கிற தண்ணீருக்கு இடையில வச்சிடுங்க, அதாவது அவருக்கு தெரியக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு. இந்த மாதிரி தண்ணியில் கலந்து அதை வச்சிடுங்க, அதை வந்து அவரை சாப்பிடும்படி நீங்கள் பார்த்துக்கணும். பாபா வந்து இதை உங்களை பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்றத அவங்க கிட்ட சொல்கிறாரு. இதை மட்டும் செய்யுங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாயிடும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும், கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து சொல்கிறாரு. அவரும் வந்து விடை கொடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் அந்த பெண்மணி வந்து போகவே இல்லை. இவருடைய அந்த தீர்த்தத்தை வந்து ஒரு மாதிரி வெறிச்சபடி பார்த்துட்டே இருக்காங்க. என்னவோ தெரியல, அவங்களுக்கு அதில் நம்பிக்கை வரமாட்டேன்து. அவங்களோட பார்வையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். எவ்வளோ வருஷமாக அவங்க பேசாமல் இருந்திருக்காங்க இல்லையா. இவர் வந்து வெறும் தீர்த்தமும் விபூதியும் தராரே, இதை வந்து நம்ம கணவருக்கு கலந்து கொடுத்தா அது சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோட அவங்க நம்பிக்கையே இல்லாமல் அந்த தீர்த்தத்தையும் அவரையும் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. சட்டுன்னு அந்த பெண்மணி என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் 2 பேருமே 7-8 வருஷமாக பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் இருக்கோம், பேசினா கூட போதும், இதை கொடுத்தா போதுமா, பேசிடுவாரா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த பெண்மணி இப்படி கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பாபாவோட உத்தரவு அப்படி தான் வந்திருக்கு அப்படின்ட்டு இவரும் சொல்கிறாரு. ஆனாலும் அந்த பெண்மணியோட முகத்தில் வந்து இன்னும் கலவரமும் அவநம்பிக்கையும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த அந்த தீர்த்தத்தையும் விபூதியையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போயிடுறாங்க. இப்போ மறுவாரம் வருது. மறுவாரம் வியாழக்கிழமை அந்த பெண்மணி மீண்டும் ஃபீனிக்ஸ் பாபா கோவிலுக்கு வராங்க. வந்தவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு விதமான மலர்ச்சியும் தெரியுது. தன்னுடைய வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த பிரச்சனை வந்து இவ்வளவு சுலபமாக தீர்ந்து போனதை அவங்களால நம்பவே முடியல. எப்பவும் போல் அந்த கோவிலில் வந்து ஆரத்திலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு கூட்டம்லாம் போனதுக்கப்புறம் இவர்கிட்ட அந்த பெண்மணி வந்து குபீர்னு அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்குறாங்க. அவங்க கண்ணில் இருந்து பொலன்னு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. அழுதபடியே நிகழ்ந்த எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி பாபாவோட அந்த விபூதியையும் தீர்த்தத்தையும் வந்து அவங்க கணவருக்கு தெரியாமல் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க.
அந்த பெண்மணியுடைய கணவர் பார்த்தீங்கன்னா மனம் மாறி அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கணவன் மனைவியாகவும் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெண்மணி எல்லா விஷயத்தையும் ஆர்வத்தோட வந்து இவர்கிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாபா நிகழ்த்தினது அப்படின்றத இவர் சொல்றாரு. பாபாவோட அருளுக்கும் அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றத அவர் சொல்றாரு. அன்னைக்கு இவர் இன்னொரு விஷயத்தையும் அந்த பெண்மணி கிட்ட சொல்றாரு. பாபா வந்து இந்த தீர்த்தத்தையும் விபூதியையும் வந்து தொடர்ந்து 3 வாரங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதையும் வந்து அந்த பெண்மணிக்கு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஞாபகப்படுத்துறாரு. 3 வாரங்கள் நீங்கள் இப்படி கொடுக்கணும் அப்படின்றத. அதுக்கப்புறம் 3 வாரங்கள் கழித்து இன்னொரு வியாழக்கிழமையில் அவங்க 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே ஃபீனிக்ஸ் சாய்பாபா ஆலயத்துக்கு வந்து பாபாவையும் வணங்கிட்டு இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த பெண்மணிக்கு அவங்களுக்குன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுவும் இவர்கிட்ட பேசிக்க வேண்டிய விஷயமும் இல்லை. இது எல்லாமே பாபாவோட அருளாசியால் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்றத மகிழ்ச்சியோட அவர் வந்து இங்கே தெரிவிக்கிறாரு. இப்போ இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்றத கேட்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். வானம் கடல் இதெல்லாம் வந்து ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? விஞ்ஞானபூர்வமாக காற்று மண்டலத்தில் உள்ள தூசிகள் வந்து சூரிய ஒளியுடைய நிறமாலையில் உள்ள நீல நிறத்தை அதிகமாக சிதற செய்து அப்படின்ற மாதிரி விஞ்ஞானபூர்வமான ஏதோ ஒரு பதிலை சொல்வீங்க. ஆனால் உண்மையிலேயே இது எல்லாமே பிரபஞ்ச இயக்கம். அந்த இறைவன் வந்து காற்றாய் ஒளியாய் பஞ்சபூதங்களாய் இருந்து இந்த உலகையே காக்குறான். அவன் செய்கிற மாய வேலை தான் எல்லாமே. புரிந்து கொண்டவர்களுக்கு அது இறைவனின் ரூபம், புரியாதவர்களுக்கு அது இயற்கையின் சொரூபம். மொத்தத்தில் ஜோதி வடிவமான இறைவனின் சூட்சுமம் அது, அவ்வளவுதான். இந்த விவகாரமும் இறைவன் விடுவித்த சூட்சும பின்னலின் முடிச்சு, அவ்வளவே. ஓம் சாயி சரணம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்ததா அந்த ஃபீனிக்ஸ் ஆலயத்துல பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.